கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தயார், சஜித் அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி தலைமையில் யுத்த வெற்றி கொண்டாட்டம். மஹிந்த குழுவை சேர்ந்த மற்றொரு அரசியல்வாதி அதிரடியாக கைது. தெஹிவளையில் துப்பாக்கிச்சூடு, போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். தென்னிலங்கையில் கற்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். இன்று அதிகாலை கட்டுநாயக்காவில் கைதான வெளிநாட்டு பிரஜை. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். விசாரணை குழுவில் முன்னிலையான தேசப்பந்து தென்னக்கோன். உப்பு தட்டுப்பாட்டிற்கான காரணம் தொடர்பில் வெளியான தகவல். சடுதியாக வீழ்ச்சியடைந்த முட்டை விலை. இலங்கை முழுவதும் நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை. காருக்குள் சிக்கி உயிரிழந்த 4 சிறுவர்கள் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ள ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பலத்தை நிலைநாட்டுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வினை முன்வைக்க தற்போதைய அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது. குறைந்தபட்சம் உப்பு ஏனும் உரிய முறையில் நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை. பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கு முடியாது போயுள்ளது. இந்த நிலையில் பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் எமது சேவைகளை முன்னெடுக்கவுள்ளோம். ஆளுந்தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர். எதிர்க்கட்சியை இல்லாதொழிக்க இந்த அரசாங்கம் தற்போது பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகிறது. எதிர்க்கட்சி பெரும்பான்மை வகிக்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஜனநாயக கட்டமைப்புக்குள் எடுக்க முடியுமான உச்சபட்ச நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வு பத்திரமுல்லை ராணுவ நினைவு தூவி வளாகத்துக்கு முன்பாக இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக பத்திரமுல்ல பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலக கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு தொம்பிய பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய போது சுரங்க அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை நெதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினாலும் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் மீது இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகல ஹம்பேகமுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அழுத்வெவ பகுதியில் இருவர் மீது கற்களால் தாக்குதல் மேற்கொண்டமையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த இருவரில் ஒருவர் கம்பேகமுவ பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கம்பேகமுவ போலீசார் தெரிவிக்கின்றனர். பலாங்குடியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சமர்துங்க ஆராய்ச்சி கே ராஜபக்ச மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான கேவாவெளி முனிகே குணதாஸ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முச்சக்கர வண்டி சாரதியான சமரதுங்க ஆராய்ச்சி கே ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார்.
காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக எம்பிலிப்பட்டிய ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் ஒரு கும்பல் கற்கள் மற்றும் ஆயுதங்களால் இருவரையும் முகம் மற்றும் தலையில் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலையை செய்தவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 79 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போதைப்பொருள் தாய்லாந்தில் கொள்வனவு செய்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு சென்று அங்கிருந்து மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். பயண பையில் இனிப்புகளுடன் சுசுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிலோகிராம் 910 கிராம் குஷ் போதைப் பொருளே இவ்வாறு சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதான சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு பிரதான வீதியை புனரமைத்து தருவதாக வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. மேற்குறித்த பகுதியில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இக்கிராமத்துக்கான பிரதான வீதி மற்றும் சேதமடைந்த பாலம் என்பவற்றை புனரமைத்து தருமாறு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு காலத்துக்கு காலம் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதும் அந்த வீதிகள் இதுவரை புனரமைக்கப்படவில்லை. இதனால் குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், கர்ப்பவதிகள் என பலரும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் தங்களுடைய போக்குவரத்துக்களை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்துக்கு பாடசாலை பேருந்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட போதும் வீதி சீரின்மையினால் அது இடம்பெறுவதில்லை எனவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக இன்றைய தினம் கண்டாவளை பிரதேச செயலாளரை பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் சென்று வினாவிய போது சம்பந்தப்பட்ட திணைக்களமான வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருக்கு ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் இன்றும் மக்களின் போராட்டம் தொடர்பாகவும் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள மாற்று வீதி கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் தற்பொழுது வரை மக்கள் பயன்படுத்தி வருவதற்கான காரணமாகவும் அவ்வீதியை மக்களின் பாவனைக்காக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியின் வரைபடத்தில் பாதையுள்ளதாகவும் எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி உரிய பாதையினை மக்கள் பாவனைக்கு வழங்கி புனரமைப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் முதல் தடவையாக விசாரணை குழுவின் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியானது. தேசப்பந்து தென்னக்கோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பிலும் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. குறித்த விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. இதற்கு அமையவே இன்றைய தினம் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் சற்று முன்னர் விசாரணை குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக தெரிவித்துள்ளார். இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் மக்கள் 10 தொடக்கம் 12 பேக்கெட் உப்புகளை எடுத்து செல்கின்றனர். 5 தொடக்கம் 6 மாதங்களுக்கு போதுமான உப்பை சேமித்து வைத்திருக்கின்றனர். நாங்கள் சந்தைக்கு உப்பை விநியோகம் செய்கின்றோம். இன்று நம் நாட்டில் உப்பு பற்றாக்குறை பற்றி பேசுகிறோம். இதுவே உப்பு பற்றாக்குறை ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தை நுகர்வோர் மத்தியில் உருவாகியுள்ளது. இதனால் தான் எல்லோரும் சந்தையில் அதிகளவில் உப்பு வாங்க முயற்சிக்கின்றார்கள் என கூறியுள்ளார். உப்பு பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அடுத்த திங்களன்று உப்பு இறக்குமதி செய்வதன் மூலம் உப்பு பற்றாக்குறைக்கான தேர்வு எட்டப்படும். மக்கள் ஒரு நாளைக்கு 5 முதல் 7 கிராம் வரை உப்பு சாப்பிடுகிறார்கள். இதனை பார்க்கும்போது நம் நாடு 500 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்ய முடியாத நாடு அல்ல. ஆனால் புதன்கிழமைக்குள் போதுமான அளவு உப்பை நாட்டுக்கு கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி நாட்டில் பல பகுதிகளில் முட்டை ஒன்று 20 முதல் 24 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மற்றும் சிங்களம் தமிழ் புத்தாண்டு காலத்தில் முட்டை விலை 26 முதல் 28 ரூபாவாக சற்று அதிகரித்து காணப்பட்டது. இந்த விலை வீழ்ச்சி முட்டைக்கான மிக குறைந்த விலை அளவை குறைக்கிறது என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுவ, வடமேல், மத்திய, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா, புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல், வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஆந்திரா மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள துவாரபூடி கிராமத்தில் 4 சிறுவர்கள் காருக்குள் சிக்கொண்டு மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த சிறுவர்கள் 8 முதல் 6 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிறுவர்கள் விளையாடுவதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் நீண்ட நேரமாகியும் அவர்கள் திரும்பி வராதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவர்களை தேடியுள்ளனர். இதன்போது நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் சிறுவர்கள் 4 பேரும் மயங்கி கிடப்பது தெரியவந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கார் கண்ணாடியை உடைத்து சிறுவர்கள் 4 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சிறுவர்கள் 4 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.